என் அன்பு பிள்ளையே, கடவுள் ஒருவர்தான் நம்மை காப்பவர். அவரைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய எண்ணம் மட்டுமே ஈடேறும். கடவுள் அனைவரிடத்திலும் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கடவுள் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடும் அடக்கத்தோடும் வாங்கிக்கொள். நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்காதே. உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள். நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் எப்பொழுதும் வசிக்கின்றேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் நன்கு உணர்வேன். எனவே நானே உன்னை குணப்படுத்தும் மருந்தாகவும் உன்னை ஏற்றிவிடும் ஏணியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, எதையும் செய்ய முடியாது. எந்த தீங்கும் உன்னை அணுக விடமாட்டேன். எனது வாக்கின் மீது எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே. நீ துவாரகமாயின் குழந்தை. துவாரகமாயின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பார். ஓம் சாய்ராம்.